வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சதீஷ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வெல்கம் பேக் டு சதீஷ் vlogs. இன்னைக்கான vlogs என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி தாங்க. இன்னைக்கு வந்து டே 15, டே 13 வந்ததுக்கும் டே 14 வந்து வீடியோ வராது. அது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா வரும். இன்னைக்கு வந்து டே 15 திங்கக்கிழமை. இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், போன வாரத்தோட ஏர்னிங்ஸும் போன வாரத்தோட சேலரி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், ஸோ இந்த வீக் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். மக்களே, இன்னைக்கு தான் டேவோட ஃபஸ்ட் நாள் திங்கக்கிழமை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. 0 ஆர்டர்ஸ் 0 ஏர்னிங்ஸ் தான் பார்த்துருக்கோம். வழக்கம் போல் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி ஆர்டர் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டரே ஒரு லாங் ஆர்டருங்க மக்களே. 152 ருபீஸு மெக்டிலேருந்து நமக்கு அசைன் ஆகிருக்கு. பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மொதல் ஆர்டரே ஒரு லாங் ஆர்டர் வச்சுருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் போனோம். டைம் வந்து 6 ஆக போகுது. பார்த்தாலே தெரியும் எந்தளவு டிராஃபிக்காக இருக்குது. எல்லாமே ஸ்கூலு காலேஜெல்லாம் விடுற டைமுங்க. எல்லா ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகிற டைமுன்றதுனால சாவு ஊதுவலை மாதிரி தான் எல்லாம் போயிட்டு இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா 5100 ஏர்ன் பண்ணோங்க. ஓகேங்களா, 5100 ரூபாய் ஏர்ன் பண்ணோம். நேற்று சண்டே, நேற்று ஒரு நாள் மட்டுமே 1500 தான். ஆர்டர் ஏர்னிங்ஸே 1500 தாங்க நேற்று மட்டும். அந்தளவு நேற்று ஓட்டணும். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தேன், நைட்டு 1 மணிக்கு தான் முடித்தேன். 13 மணி நேரம் லாகின் வந்தது. பட் ஆனால் வெறும் 19 ஆர்டர் தாங்க. 19 ஆர்டரில் எப்படிடா அவ்வளோ பார்த்து நீங்கள் கேட்கலாம். எனக்கு அதே டவுட்டு தான். இதுங்க கிளாஸே விட மாட்டுறாங்க, வந்துனே போன வாரம் நமக்கு வந்து லாங் ஆர்டரே இல்லை. ஆனால் நேற்று ஒரு நாள் மட்டுமே கிட்ட நம்ம 10 லாங்குக்கு மேலே போயிருப்பாங்க. எல்லாம் ஆர்டர் 170, 100, 110, 180, 190 வரைக்குமே நேற்று நம்ம போனோம். ஸோ நேற்று சர்ஜி போட்டிருந்தாங்க. சர்ஜி காலையில் வந்து 20 தான் சர்ஜி இருந்தது, நைட்டு 5 தான் சர்ஜி இருந்தது. சர்ஜி நல்லா யூஸ் பண்ணிக்கணும், அந்தளவு நேற்று இருந்துச்சுங்க. லாங் ஆர்டர் குவிச்சு தள்ளிட்டாங்க. லோக்கல் ஆர்டருன்னு பார்த்தா எப்படின்னா இங்கே வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்குற மாதிரி தாங்க இருந்துச்சு. லோக்கல் ஆர்டரு 2-3 வந்துச்சு. ஆனால் எல்லாம் பக்கத்து தெரு, எதிர் வீடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாங் ஆர்டரு எல்லாமே நேற்று பங்கமாக இருந்துச்சு. நேற்று கடைசி ஃபஸ்ட்டு ஆர்டர்லேருந்து கடைசி ஆர்டர் வரைக்குமே ஃபுல்லாக லாங் ஆர்டர் தாங்க. நேற்று நம்ம சூப்பராக ஏர்ன் பண்ணோம். நேற்று நமக்கு நல்லா கை கொடுத்துது. அதனால தான் நேற்று ஒரு நாள் மட்டுமே 1500 ரூபாய் ஓட்டணும். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே 1500 தான் ஓட்டணும். ஆனால் நேற்று ஒரு நாள் 1500 ஓட்டணும். அதுதான் பயங்கர மேதகத்துலேயே. அதுவும் இல்லாமல் ஒரு குட் நியூஸுங்க, ஃப்ளோட்டிங் கேஷு லிமிட்டு ஏற்றிக்கிறாங்க எங்கள் ஜோனில். 2500 ரூபாய் அந்த ஃப்ளோட்டிங் கேஷு இப்போ 3500 ரூபாய். ரொம்ப நாளாக கேட்டே இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கேட்டுருந்தோம். லிமிட் ஏற்றுங்க 2500 வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியல. புதன்கிழமை அப்பயே 2000 வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்படிலாம் சொல்லி எவ்வளோ ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம். ஸோ ஃபைனலாக 3500 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க. இது ஒரு நல்ல டிசிஷனு. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். 3500ன்றது நமக்கு அந்த அவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாகாது. ஸோ 3500 நல்ல அமௌண்ட்டுங்க. இல்லை மக்களே, நம்ம சேனலுக்கு வந்து 1.8K 1800 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப 1800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாகவே இருக்குது. 2000க்கு 200 சப்ஸ்கிரைபர் தான் கம்மி. அது மட்டும் இல்லாமல் 1300 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டுங்க மக்களே. 1300 வாட்ச் ஹவர்ஸ் ஒரு 2700 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டால் போதும். நம்ம சேனல் வந்து மானிட்டைஸுக்கு எலிஜிபிள் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டிவ் ஷேரிங் கொடுத்து ஊக்குவிப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஒன்றும் ஒரு 2700 தான் மக்களே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம குயிக்காக ஒரு மே மாதங்குள்ளே நம்ம அதை ரீச் பண்ணிடணும். மே மாதங்குள்ளே ரீச் பண்ணோன்னா நம்ம சேனல் வந்து அதுக்கப்புறம் வந்து மானிட்டைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ சொல்லவே தேவையில்ல, சும்மாவே நம்ம சூப்பராக போடுவோம். மானிட்டைஸ்லாம் ஆனதுக்கப்புறம் பங்கமாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும். அது மட்டும் இல்லை மக்களே, நம்மளோட எங்கள் பாண்டிச்சேரி ஜோனோட ஃப்ளீட் மேனேஜர், ஸ்விக்கியோட ஃப்ளீட் மேனேஜர், அவர் தான் ஹெட்டு. அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன். இந்த மாதிரி கஸ்டமர் லொக்கேஷனில் போய்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கல்ல சார், அதுக்கு வந்து ஏதாவது அமௌண்ட்டு கொடுங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு நான் ரெக்வஸ்ட் போட்டுக்கிறேன்ப்பா, கண்டிப்பாக வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அதில் நமக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்தால் கூட நமக்கு அது கொஞ்சம் பெரிய விஷயமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அங்கே போய்ட்டு சும்மா உட்காந்துக்கிறோங்க. குயிக்காக ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபோன் எடுக்காமல் வந்து உட்கார வைக்கிறாங்களே, அதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன் எங்கள் ஜோனுக்காக. இந்த மாதிரி கொடுங்க
சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். அவரும் வந்து நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார், நாங்களும் எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியாகவே இருக்குது. அந்த ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டுட்டாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல அப்படி தான் ஆகுது. ரீச் லொக்கேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும். அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். எதிர்க்க பாருங்களாம் எந்த மாதிரி இருக்குன்னு. அப்படியே அந்த சன்னோட ரேஸ் இருக்கும்ல, ரேஸ் வந்து தரையில் பார்த்து அப்படியே மேலே அடிக்குது. செம்மையாக இருக்குங்க எதிர்க்க பார்க்க, கண்ணு கூசினாலும். பட் ஆனால் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அது அப்படியே பார்த்துக்கினே ஓட்டலாம் போல் இருக்குது எண்ட்லெஸ்ஸாக. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை பார்த்துனே வண்டி ஓட்டுறது. ஆனால் ஒன்று எதிர்க்க வரவங்கெல்லாம் இருட்டாக தெரியுறாங்க, பட் ஆனால் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நமக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் கிடச்சிதுங்க. கிட்டத்தட்ட அம்மா சாப்பாடு தான் என் வாழ்க்கையில். இந்த ஸ்விக்கி வேலைக்கு வந்து நான் எடுத்துன்னு போனதே கிடையாது. ஆர்டரோட அமௌண்ட் என்னமோ 1998 ரூபாவாம். பட் ஆனால் எம்மா சாப்பாடு தெரியுமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற சாப்பாடு. நான் அந்த ஃபோட்டோவே எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ சாப்பாடு. நான் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வெளில வந்தோடனே எல்லாம் டீஸு எல்லாம் அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களாம் என்னையே பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு கேரி பேக் போட்டு அதில் கொடுத்தாங்க. தனித்தனியாக கூட கொடுக்கல, பேக்கில் வைக்க முடியலங்க. பல்க் ஆர்டர் இஷ்யூ போட்டேன், அது நமக்கு வந்து பல்க் ஆர்டர் கொடுக்குறேன், 180 rupees வரும் நாங்கள். ஸோ ஹாப்பிங்க. ஏன்னா எப்போ பல்க் ஆர்டர் போட்டாலும் வரவே வராது. இது அதிகம் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் வாங்கியிருப்பேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நேற்று ஒரு பல்க் ஆர்டர் இஷ்யூ போட்டு நமக்கு வந்து அமௌண்ட் வந்துச்சு. அது இந்த வீக்கில் தான் ஆட் ஆகும். ஸோ பார்ப்போம் என்றைக்கு ஆட் ஆகுது. அநேகமாக நாளைக்கெல்லாம் ஆட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அது ஆட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க என்ன சொன்னாங்க, சர்வீஸ் கால் சென்டர்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வந்து நான் வரும் சார், வெயிட் பண்ணுங்கள் சார். நாங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டுன்னா வருமா இல்லையான்னு பார்ப்போம். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். வந்தால் ஹாப்பி தான். ஏன்னா 180 rupeesன்றது அது வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சேர்ந்தாலும் அது ஆர்டர் ஏர்னிங்ஸில் வந்து தான் அது. ஸோ வரும்னு நம்புவோம், வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். மக்களே இந்த ஆர்டருக்கு வந்து 153 rupees கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் ஷாக் ஆகிட்டேங்க, சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோ ஒரு அழகான கேர்ளை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. செம்ம அழகுங்க. அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி ஒரு ஹம்பிளாக இருந்தாங்க. செம்ம அழகுங்க பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பார்க்காத கேர்ள் சப்ஸ்கிரைபர் அது கோச்சிக்க வேணாம், ஆனால் அவங்க செம்மையாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. நான் ஒன்றும் அதுலேருந்து வெளியவே வரலங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க, செம்ம க்யூட்டு. பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும்னு வாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கணும். இவங்கள மாதிரி தான் இருக்கணும், ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க. சொல்லப்போனால் சதீஷே விளாகு. ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், அவ்வளோதாங்க. ஆனால் செமங்க, பிரம்மன் படைச்சதில் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்னே சொல்லலாம் அவங்கள. அந்தமாரி புதல் அந்தமாரி வருமா, புதல் அந்தமாரி மைண்ட் ப்ளோயிங் மக்களே. மக்களே அதான் மக்களே, 1 hour லாகின் 1 ஆர்டர் பார்த்துருக்கோம். 153 rupees இந்த வாரத்தோட மொதல் லாங்கு. தென் இதுதான் இந்த வாரத்தோட மொதல் ஆர்டரு. மக்களே கரெக்டாக இப்போ இங்கே நான் நிற்கிறேன். இந்த கோப்ரோலாம் ரிமூவ் பண்ணிட்டு பேக்கில் வைக்கலான்னு சொல்லி நிற்கிறேன் மக்களே. இங்கே வந்து ஒரு ஆர்டர் வச்சுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீ ஃபுட் பார்க்கில். அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளேயே தான் வச்சுருக்கு. முருங்கப்பாக்கம் ரோடு இங்கே தான் அடிச்சிருக்கு. போகிற வழி தாங்க, நம்ம போகிற வழியிலே கரெக்டாக ஒரு ஆர்டர் வச்சு நமக்கு அந்த சைடு அனுப்பி விடுறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் ரோடு எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. 7 ஆகுது, 2 ஆர்டர் பார்த்துருக்கோம். 1.25 மணி நேரம் லாகின்னு 211 ரூபா பார்த்துருக்கோம் மக்களே. இன்னும் இன்சென்டிவ் முடிக்க நமக்கு 1287 ரூபாய் தேவை. அப்படி 1287 ரூபா இன்னும் முடித்தா 115 ரூபாய் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஸோ
ஸோ மணி 7 ஆகுது. வேறு எதாவது ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். நம்ம பிவிஆர் மால் கிட்ட தான் நான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் மக்கள் ஏதாவது ஆர்டர் வருதான்ட்டு. இந்த ஃபுட்டை எங்கே எடுத்துன்னு 20 rupees ஆர்டர் வேணாம் தான் இங்கே நின்னேன். கடைசியில் 20 rupees ஆர்டர் தான் அடிக்குது. மக்களே மொத்தமாக வந்து 4 hours ஆகிருக்கு. 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். 342 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆகுது. நல்ல ஏர்னிங்ஸ் தாங்க எனக்கு. ஏன்னா நம்ம வந்து 5:15 ஆரம்பித்து ஓரளவு 350 ரூபான்றது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் தான். ஸோ இன்னும் வந்து பீக் முடியும் வந்து ஒரு 3 hours கிட்ட இருக்குது. 3 hours வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் மக்களே. அது இல்லாமல் ஃபுல் டைம் இருக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமை லீவ் போடக்கூடாதா, திங்கக்கிழமைலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தான் லீவ் போடலாமா. ஸோ கமெண்ட்டில் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க, நான் தப்பாக சொல்லிவிட்டேன். அதை வந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். மக்களே நம்ம லாகின் பண்ணி 6 hours ஆக போகுது. 10 ஆர்டர் பார்த்துருக்கோம். 414 ரூபா பார்த்துருக்கோம். கடைசி ஒரு 3/4 மணி நேரமாக ஆர்டரே இல்லைங்க. நானும் பாண்டிச்சேரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், ஆர்டரே கிடைக்கல. ஸோ சும்மா தான் இப்போ மால் வாசலில் உட்காந்துக்கிறேன். சரி இதாச்சும் இங்கேயாச்சும் ஏதாவது ஆர்டர் அடிக்குதான்னு பார்க்குறேன். ஆனால் எங்கேயுமே ஆர்டரே இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியல. 414 ரூபா பார்த்துருக்கேன். ஒரு லாங் ரூட் நடிச்சா கரெக்டாக இருக்கும். லாங் ஆர்டருக்கு போயிட்டு வரலாம். கடிக்குது, செம்மையாக கொசு கடிக்குதுங்க மக்களே. ரொம்ப கடுப்பாக இருக்குது மக்களே. 6 hours ஆகுது கரெக்டாக லாகின் பண்ணி. கடைசி வந்து ஒரு 3/4 மணி நேரமாக சுத்தமாக ஆர்டரே இல்லைங்க. நானும் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துடுங்க. ஏன்னா சரி நம்ம உட்கார இடத்துல தான் ஆர்டர் வரல, வேறு எங்கன்னா சுத்தனா வச்சு எதாவது ஆர்டர் வருமானு பார்த்தேன். எங்கேயுமே ஆர்டர் வரல. ரொம்ப கொடுமையாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. திங்கக்கிழமை கரெக்டாக 10 மணி வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க ஆர்டரு. அதுக்கப்புறம் சுத்தமாக ஆர்டரே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல. சுத்தமாக ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. போன வாரமும் இதே தான் ஆச்சு, இந்த வாரமும் இதே தான் பண்ணுறாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க எனக்கு. ஏங்க லேடிஸ் இவ்வளோ வேகமாக ஓட்டுறீங்க? பசங்களாச்சும் இப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். லேடிஸாக ஏன் அதுக்கு இவ்வளோ வேகம் ஓட்டுறாங்கன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளிங்கோ என்ன மாதிரியே புள்ளிங்கோவா இருக்கணும். ஆமாம், ஏன் புள்ளிங்கோ நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாங்க. ஆர்டரே இல்லைங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. கடுப்பாக இருக்குது ரொம்ப. கரெக்டாக 414 ரூபா தான் பார்த்துருக்கோம். 10 ஆர்டரு 414 தான் போட்டால் நல்லது தான், நல்ல அமௌண்ட்டு தான். பட் ஆனால் நமக்கு என்ன அது ஆர்டர் கொஞ்சம் ஃப்ளோவில் இருந்தால் வச்சு நல்லாயிருக்கும். ஆர்டர் சுத்தமாக இல்லை. டைம் கரெக்டாக 11 ஆகிடுச்சு. 11 ஆகியும் சரி 11 மணிக்கு மேலே எதாவது ஆர்டர் கொடுப்பாங்கன்னு பார்த்தாலும் எதுவும் ஆர்டர் இல்லை. நானும் லோட் பண்ணிட்டேன், ரிலோட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டேன், எதோ பண்ணி பார்த்துட்டேன். ஆர்டர் மட்டும் வந்த பாடு இல்லை. இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதுனே தெரியல. லாக் அவுட் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுது. லாக் அவுட் பண்ணாலும் இன்னும் ஒரு ½ hour வேணும். முன்னாடியே பண்ணால் இன்றைக்கி ஆப்சென்ட் ஆகிடும். ஆப்சென்ட் கணக்கு வந்துடும். ஏன்னா இன்றைக்கி ஆப்சென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் லீவ் எடுக்க முடியாது இந்த வாரம். ரோடெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. ஒன்றும் அந்தளவு டிராஃபிக் இல்லை. ரோடு ஃப்ரீ ஆகிடுது. ரோடு ஃப்ரீயாகி இன்றைக்கான கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. ஈவினிங் டைம்லேயும் ஒரு 8 மணி அந்த மாதிரி டைம்லாம் டிராஃபிக் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ டிராஃபிக் இல்லை. டைம் 11 மணி ஆயிடுச்சு, டிராஃபிக் இல்லை. டூரிஸ்ட்டும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. மோஸ்ட்லி டூரிஸ்ட் யாரும் இல்லை, லோக்கல்ஸ் தான் இருக்காங்க. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல. சரி இன்றைக்காச்சும் ஏதாவது இந்த வாரத்தில் ஒரு 500 ரூபா பார்ப்போம். தினைக்கு ஒரு 500 ரூபா பார்த்தா வச்சு 700 வச்சுருந்தேன். நம்ம ஒரு 500 ரூபா பார்த்தா கூட 6 நாள் வந்து 6 5 35 35 1 6 6 2 6 7 4 6 7 அதான் 3000 வரும். கரெக்டாக சண்டே ஒரு 500 ரூபா பார்த்தோன்னா அதான் 3500 வரும். அதான் 7 நாளுக்கு 500 பார்த்தா கூட 3500 வரும். அந்த ஒரு கணக்காச்சும் பண்ணேன். அந்த கணக்குக்கும் பார்ப்பு வைக்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறத பார்த்தா. நம்ம கரெக்டாக இன்றைக்கி வந்து டே 15 டே 15 14 தெரியல. டே 15 தான் நினைக்கிறேன். டே 15 திங்கக்கிழமை. இன்றைக்கி இது வரைக்கும் 414 ரூபா பார்த்துருக்கோம். கோல் முடிய ஒன்றும் ஒரு 35 நாள் தான் இருக்குது. கரெக்டாக கோல் கரெக்டாக 50 நாள் எப்படி 50,000 பார்த்துடலாம். எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோல் இது தான். ஃபஸ்ட்டு கோல் இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ என்னோடய ஆசை அதுதாங்க. ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே எப்பயுமே பின்வாங்க மாட்டோம். ரோடு பிளாக்குங்க, பின்வாங்க மாட்டோம். சொல்லிவிட்டு எப்பயும் பின்வாங்க மாட்டோம், சொன்னதை செய்யாமலும் இருக்க மாட்டோம். அது நம்ம கேரக்டரு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்ப்போங்க, கண்டிப்பாக நம்ம முடிப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 500 பார்த்துட்டு தான் போவேன், பார்க்காமலாம் போக மாட்டேன். நம்ம கண்டிப்பாக ஒரு லாங் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அதுவும் பிள்ளையார் குப்பம் கொடுத்தா கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் பிம்ஸும் வேணாம், ஆதரவிலும் வேணாம். பிள்ளையார் குப்பம் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாரையுமே காணாங்க, ஸ்விக்கி யாரையுமே காணாம். மோஸ்ட்லி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா, இல்லை எதுவும் வேலைக்கு வரலையா, இல்லை எல்லாத்துக்கும் ஆர்டர் அடிக்குதா, எல்லாத்துக்கும் ஆர்டர் ஆச்சு அதை ரோட்லேயாச்சும் இருப்பாங்க. யாருமே இல்லை, ஸ்விக்கி அதுவும் காணாம். ரோடே எம்டியாக தான் ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகவே வேலை செஞ்சேன், ஜாலியாக இருந்துச்சு. கஸ்டமர் யாரும் இரிட்டேட் பண்ணல. கஸ்டமர்லாம் ஜாலியாக பேசுகிற கஸ்டமர் தான் இன்றைக்கி வந்தாங்க, எல்லாம் நல்லா பேசினாங்க. ஸோ நீங்கள் எது கஸ்டமர் சைட்லேருந்து எதுவும் இல்லை. ஹோட்டல்லையும் ஒன்றே ஃபுட் ரெடி வந்துடுது. பட் ஆனால் இப்போ இன்றைக்கி நமக்கு பிரச்சனை எங்கன்னு பார்த்தா ஸ்விக்கி சைட்லேருந்து தான். ஆர்டரே இல்லாமல் லாஸ்ட் ஆர்டர் எதுங்க எப்போ பார்த்துக்குதான்னு பார்ப்போம். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. 9:52 பார்த்துக்குதாங்க லாஸ்ட் ஆர்டரு. அப்போ கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு. ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க, 20 rupees ஆர்டரு. எங்கள் வீட்டுக்கிட்டே அடிச்சிக்கிறாங்க. இதாங்க தொல்லையே, ஃப்ரூட் பே இந்த லைனில் தான் இருக்குது. வீட்டுக்கிட்டே அடிச்சாலே அப்படியே கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு தோணுது. அது ஏன் தான் அப்படி பண்ணுறாங்க தெரியல. நம்ம ஒரு கணக்கு பண்ணோம், ஆனால் இதை வரைக்கும் அவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் போகிறது மேட்ரு கிடையாது. அது இந்த சைடு எங்கன்னா அனுப்பியிருந்தால் பரவாயில்ல. வீட்டுக்கிட்டே அனுப்புனாங்கன்னா மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சரி வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுது. நம்மளே வேலை செய்யணும்னு நினச்சாலும் இவங்க நம்மளே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஃப்ரூட் பே ஆம்பூர் சாலை. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் லெஃப்டில் வருங்க. பெரிய கடை தான், நல்லாயிருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டாக் மாதிரி போட்டு அந்த ஃபாண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டில் இருக்கும் அந்த கடையோட பேரே. கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அங்கே தான் வச்சுருக்கு ஆர்டரு. ஆனால் ஃபுட் ரெடி ஒன்றும் வரல. ஃபுட் ரெடி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். போகிறதுக்குள்ளே ஃபுட் ரெடி வந்தால் பரவாயில்ல. நானும் மெதுவாக தாங்க ஓட்டுறேன், வேகமாக ஓட்டல, மெதுவாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒன்றும் கரெக்டாக பெட்ரோல் அதான் டேங்க் இருக்குது. இது வந்து ஒரு வேழகம் மதிக்கு வந்தால் போதும், எனக்கு வராது. அது இப்படி வந்தால் போதும், திரும்பி இன்னொரு 500 போட்டுக்கலாம். இதுதான் அந்த ஷாப்பு. ஃபுட்டு வாங்கியாச்சு மக்களே. கடைசியாக 10 நிமிஷம் மேலே வெயிட் பண்ணியிருப்போம். அப்புறம் உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன் ஏசியில். ஃபுட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம டெஸ்டினேஷன் தாங்க கிளம்புறோமே. இந்த ஆர்டர் 20 rupees அசைன் ஆச்சு. ஏன் அவ்வளோ அதிகமாக கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை. 20 rupees கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். இவ்வளோ அதிகமாக கொடுக்கவோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கையும் ஓடல, காலும் ஓடல. அவங்ககிட்ட கேட்கவும் முடியல, ஏன் இவ்வளோ அதிகமாக கொடுத்தீங்க 20 rupeesன்னு. ஏன்னா ஸ்விக்கி வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ லைட்டாக எப்படி சொல்கிறது, என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ அதிகமான அமௌண்ட்டுக்கெல்லாம் டெலிவரி போதான்ட்டு எங்கெங்கே போனோம், ஏமாந்துதாங்க. இது கிட்டத்தட்ட இதுதான்றது ரொம்ப கம்மிங்க. ஆனால் இப்போ வெயிட்டிங் டைமோடு அதிகமாக வரும். கேஎஃப்டி இல்லை நம்ம பாதிதாசன் நகதுன்றது அந்த சைடு இருக்குது. ஏன் 20 rupees கொடுக்குறாங்கன்னு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. போக போக கிலோமீட்டரில் கை வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம், கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வேறு என்ன கேட்டால் நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அதான் மக்களே, டைம் வந்து 11:30 இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக நம்ம எடுத்துன்னு போய் கொடுக்க 11:30 ஆகிடும் போல். மெதுவாக தான் போவோம். ஏன்னா மெதுவாக போயிட்டு அப்படியே அங்கேயே தான் இருப்பேன், அந்த சைடு எங்கேயே போய் உட்காந்துட்டு இருப்பேன். திரும்பவும் இவ்வளோ தூரம் வந்தால் பெட்ரோல் தான் வேஸ்ட்டாக போவோம். நமக்கு வந்து எதாவது லாங் ஆர்டர் ஆச்சா ஏதோ பிரோஜனமாக இருக்கும். ஒன்றுமே கொடுக்காமல் திரும்பி 20 rupees ஆர்டரோ இல்லை ஆர்டரோ வராமல் இருந்துச்சுன்னா கடுப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போகணும். என்றைக்கும் ஹாப்பியாக இருக்க வேண்டும். அதுதான், அப்படி இருந்தால் தான் வாழ முடியும். ஓகேங்களா? அதை அதிகமாக ஆசைவும் படக்கூடாது. அதிகமாக ஆசைப்பட்டேன்னா கையில் எதுக்கத்தும் இல்லாமல் போயிடுங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் அதிகமாக ஆசைப்பட வேணாம். ஏதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, டாயின்னு சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரியல, போய் பார்க்கணும். ஆனால் பாண்டிச்சேரி பியூட்டிங்க, சரியான ஒரு பியூட்டிங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு கேமராவில் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரில. பட் ஆனால் நைட்டில் நான் வந்து காலையில் மட்டும் எனக்கு ஜிம்முன்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து ஓவர் நைட்டு கூட வேலை செய்வாங்க. ஓகேங்களா? அப்படி ஓவர் நைட்டு வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 800 அசால்ட்டாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா ஒரு 12 மணிக்கு மேலே கண்டிப்பாக லாங் ஆர்டர் அடிக்கும். ஒரு 3 மணி வரைக்கும் ஓட்டினாலே கண்டிப்பாக 800 பார்த்துட்டு போயிடலாம். அது போல் இருக்கும். இப்போ நான் 450 பார்த்துக்கிறேன்னா ஒரு 2 ஆர்டர் லாங் 150 வச்சாலே 300 700 வந்துடும். 700 700 வரும். இதே வந்து 2 மணிக்கு மேலே 35 தான் சர்ஜி ஓடும். 35 இல்லை ஒரு லோக்கல் ஆர்டர் போனாலே 55 தான் வரும். அப்போ லாங்லாம் போனால் பாருங்க கண்டிப்பாக ஒரு 150 ஆர்டர்லாம் 200 கிடைக்கும். கண்டிப்பாக தாராளமாக 200 கிடைக்கும். ஸோ நைட்டு வேலை நம்மளால் செய்ய முடியல. மேபி பார்ப்பாங்க, கமிட்மெண்ட் எதாவது மாற்றணும். ஏன்னா ஜிம்மை ஈவினிங்கில் போட்டு கூட, ஏன்னா ஈவினிங் போக முடியல. கரெக்டாக நம்ம 5 மணிக்கு லாகின் பண்ணுறோம். காலேஜ் முடியட்டோங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம 6 மணிக்கு 6:30 லாகின் பண்ணிட்டு ஒரு விடிகாலத்தில் 3 மணி வரைக்கும் ஓட்டுவோம். காலைல ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம். அதுதான் பிளான் பண்ணணும். ஏன்னா ஜிம்முக்கு ஈவினிங் போன மாதிரி ஆச்சு. நைட்டு மேலே நமக்கு ஏர்னிங்ஸும் வரும். ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் நிறைய பேர் லாகின் வந்துடுறாங்க. லாகின் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆர்டர் ஒன்றும் அதில் ஃப்ளோ இருக்க மாட்டேது. இதே நைட்லலாம் கம்மியான ஆள் தான் இருப்பாங்க. கம்மியான ஆள் இருக்கிறப்போ கொஞ்சம் மெனக்கெட்டு சுற்றணும், கொசுக்கடிலாம் வாங்கணும். பட் அப்படி இருந்தாலும் ஆர்டரு இருக்கும், லாங் ஆர்டரு வரும். அதேமாதிரி நைட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்கும். உடனே ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஹோம் ஃபுட்டில் போய் மாற்றிங்கன்னா தான் பிரச்சனை. ஏன்னா நேற்று மாட்டினாங்க ஒரு ஹோம் ஃபுட்டில். கரெக்டாக 12 லாக் அவுட் பண்ணலான்னு போதான் கரெக்டாக ஒரு ஆர்டர் அடிக்குது. சரி கேன்சல் பண்ணலை, பரவாயில்ல போகலாம். 60 ரூபாய் ஆர்டரு. போயிட்டு உக்கானுக்கு தான் அவங்க மெதுவாங்க குழந்தையெல்லாம் வச்சு விளையாடிட்டே சமையல் செய்கிறாங்க. எப்படியோ சரி ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு எக் பிரியாணி ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். முட்டை அவிச்சு கொடுத்தா கூட நான் தான் 5 நிமிஷம் ஆக போதா, உட்காதான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுத்து. 1/2 மணி நேரம். இப்போ நம்ம நார்மல் ஹோட்டல்னால் ப்ராப்ளம் கிடையாதுங்க. நார்மல் ஹோட்டல்னால் உள்ள ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், சேர் இருக்கும், உக்காண்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே நிறையா ஆளுங்க இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. இது ஹோம் ஃபுட்டுன்றதுனால அந்த தெருவிலே தான் கடைசி வீடு. ஃபேன் இல்லை, ஃபேனுன்ற மாதிரி கரண்ட் லைட்டு இல்லை. சும்மா வெளில உக்காந்துட்டு நைட்டில் அந்த நேரத்தில் உக்காந்துட்டு வண்டி மேலே உட்காந்துட்டு கொசுக்கடி வாங்கினுக்குது. பட்டையாக வீங்கிச்சு நைட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு சைடு குளிர். அதுவும் இல்லாமல் அந்த ஆர்டர் எத்தனை லாங் போனோம். அப்போ நினச்சி பாருங்க, நான் எத்தனை போய் கொடுத்தேன். வெயிட்டிங் டைம்லாம் சேர்ந்து ஒரு 89 தான் வந்துச்சு. காசு மேட்ரு கிடையாதுங்க. நைட்டு வந்து ஒரு சேஃப்டியே இல்லாமல் நிற்கிறோம்ல, கொசுக்கடி வாங்கின்னு இருட்டில் நிற்கிறோம்ல, அதுதான் ப்ராப்ளம். நைட்டில் ஹோம் ஃபுட்டு கண்டிப்பாக நிறையா ஆர்டர் அடிக்கும். ஆனால் ஹோம் ஃபுட்டில் மாட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் சைடு இருந்தாலே ப்ராப்ளம் கிடையாது. ஹோம் ஃபுட் சைடில் எங்கேயா போய்ட்டேன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஹோம் ஃபுட்டு வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்குது. ஓகேங்களா? நான் எங்கள் வீட்டுக்கு தெரியல எந்த ஹோட்டலும் இல்லைன்ட்டு அப்படியே லாக் அவுட் பண்ணாமலே கடைசியில் வீட்டுக்கிட்ட போய் லாக் அவுட் பண்ணுவேன். இப்போ அந்த ப்ராப்ளம் என்னென்னா, கண்டிப்பாக நான் லாக் அவுட் பண்ணாமல் போனால் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ஆர்டர் அசைன் ஆச்சுன்னா நான் இழுக்கும். கண்டிப்பாக போய் அங்கே நான் கொசுக்கடியில் உட்காந்துட்டு கிடக்கணும் நைட்டு இருட்டில். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு 12 மணி ஆச்சுன்னா இங்கேயே லாக் அவுட் பண்ணிட்டு போகிறது நான் பெஸ்ட்டாக நினைப்பேன். ஏன்னா அதுதான் பண்ணி ஆகணும், அது வழி ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஹோம் ஃபுட்டில் இதுதான் பிரச்சனை. ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, செஞ்சு கொடுக்குறவங்களும் உள்ளேருந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் எல்லா ஹோம் ஃபுட்டையும் தப்பு சொல்ல மாட்டேன். சில ஹோம் ஃபுட்டில் உள்ள சேர்லாம் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை பாட டெரரிஸ்ட் மாதிரி தெரியுதுன்னு தெரியல. கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? கதவை சாத்திட்டு நான் எதாவது கண்டிப்பாக அவங்க வெளில வந்தால் கேட்டுருப்பேன், எதுக்கு இவ்வளோ டிலே ஆகுதுங்கன்ட்டு. ஏன்னா டிலே கொடுக்காமல் எதுக்கு ஆர்டர் வருது, எதுக்கு இவ்வளோ டிலே ஆகுதுங்க அப்படின்னு கேட்டது பண்ணுற காரணத்தினால அவங்க வீட்டுக்கு சின்ன குழந்தைய விட்டு ஃபுட்டு கொடுத்து அனுப்புனாங்க. எனக்கு சின்ன குழந்தைகிட்ட நம்ம என்ன காட்ட முடியும். அவங்க எந்த அங்கிள்னாங்களா, தேங்க்ஸ் பாப்பாட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா குழந்தைகிட்ட நம்ம ஆஷா கட்டி எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் கேட்கலாம் வெயிட் டைம் வருது இல்லை ப்ரோ ஏன் ப்ரோன்ட்டு. ஒரு மனசாட்சி இருக்கணும் இல்லைங்க. ஏன்னா நைட்டு மணி 12 ஆகுது. ஒரு ஃபுட்டுனா ஒன்று ஆடா இது சாரிங்க, ஒரு செகண்டு இதாகிட்டேன். மேலேருந்து ஏதோ குப்பையை தூக்கி போட்டவங்களோன்னு நினச்சேன். கடைசியில் ஏதோ காக்கா கோட்லேருந்து ஏதோ ஊந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான். ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்கிறேன் ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் ஊந்தாத்தான் அல்லாத ப்ராப்ளம் தானே. ஏன்னா கேமரா இருக்குது, ஃபோன்ஸ் இருக்குது, வண்டி இருக்குது, அதெல்லாமே டேமேஜ் ஆகும். அதுக்கு தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதுதான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹோம் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்குள்ள
ஏன்னா ஒரு ஃபுட்டு ரெடியானதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்டரை நமக்கு அசைன் பண்ணி விடலாம். அப்படி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணோடனே எனக்கு ரொம்ப நேற்று டென்ஷன் ஆகிடுச்சு. நான் சொல்கிறதுங்க நம்ம சொல்கிறவங்க சொல்லியிருந்தா அதுக்கு போகணும். இதுக்கெல்லாம் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா அது உங்களுக்கு ப்ராப்ளமாக தெரியும். இல்லை ஸ்விக்கி சைடில் உங்களுக்கு எதாவது இஷ்யூனா ஒரு ப்ராப்ளமாக தெரியும். பட் ஆனால் நடுவில் இந்த டிஇஸ்க்கெலாம் என்னானாலும் செத்து போனால் 10 லட்சம், அடிப்பட்டால் இன்சூரன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. தெரியவே இல்லை பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்குது தெரு. இதுக்குள்ளெல்லாம் காது வாங்கிட்டேன்னு வச்சிங்களேன், இதுக்குள்ளே இருக்கவங்களாம் காது வாங்கவே ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி வாங்கினா கூட மெயின் ரோட்டில் தான் விட்டு வரணும். இங்கெல்லாம் பைக்கே நிறுத்த முடியலங்க. எல்லாம் இந்த ரோடு போடுவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரில. எத்தனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ₹1 கூட வரல மக்களே. வெயிட் டைம் கேட்டால் 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்றாங்க. பட் ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் வந்தால் நமக்கு தானே தெரியும். இதுதான் இதில் ஒரு டென்ஷனே. 4 கிலோமீட்டருக்குள்ளே அது மாதிரி ஏதோ கொசு காதில் பூச்சி ஏதாவது காதில் ஏதாங்க நின்றுனால ஏதோ கஷ்டப்படுது. அதுதான் 4 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் வெயிட்டிங் டைமும் வராது. ஆனால் 4 கிலோமீட்டர் மாதிரி இருந்தது எவ்வளோ தூரம் வந்த மாதிரி இருந்துச்சு. மணி கரெக்டாக 11 ஆகுதுங்க. 11:28 ஆகுது. 434 ரூபா இன்றைக்கி ஓட்டியிருக்கோம். 6 அதான் 6 மணி நேரம் லாகின்னு 11 ஆர்டர் பார்த்துருக்கோம். அப்படியே மெதுவாக போகிறேங்க. இப்படி போனால் மாலு, இப்படி போனால் வீடு. அப்படியே மெதுவாக வீட்டுக்கு போகிறேன்.